ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாவ் ஃபேமிலி. என்ன சாவ் ஃபேமிலிக்கு ஹார்ட் காமிக்காம இருக்குன்னு பாக்கீங்களா? கையில ஆனியனும் கத்தியும் வச்சிருக்கிறேன். இந்த டைம் கிச்சன்ல இருந்தா பேசுறேன்னா என்ன அர்த்தம்? நான் இங்க சமையல் பண்ண வந்திருக்கேன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் வரைக்கும் இருந்ததை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டோம். நைட்டுக்கு ஏதாச்சும் பண்ணலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி என்ன பண்ணலாம்னு போய் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தேன். அப்போ கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு. சிக்கனும் அப்புறமா எங்க அத்தை வந்து மார்க்கெட்ல இருந்து ஒரு பீன்ஸ் மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு வந்து அதோட சீட் எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா இதோட நேம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்கதான் மார்க்கெட்டுக்கு போய் இந்த சீடை வந்து வாங்கிட்டு கிளீன் பண்ணி வச்சாங்க. சரி ஓகே, அவங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு குருமா மாதிரி வச்சாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு வந்திருக்க. இடையில உசுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது என்னன்னா, நான் வந்து குக்கர்ல ரைஸ் வச்சிருக்கேன். எங்க வீட்டுல நைட் ஆனா நாங்க தோசை, சம்டைம்ஸ் தோசை ஊத்தி சாப்பிடுவோம், சம்டைம்ஸ் வந்து ரைஸா பண்ணுவேன். ரைஸ் வச்சா நாளைக்கு பசங்களுக்கு ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால வந்து குக்கர்ல ரைஸ் வச்சிருக்கேன். இப்ப இந்த சிக்கனை வந்து பண்றதுக்கு ஆனியன் தேவைப்படுதுல்ல, அதுக்குதான் ஆனியனை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு எப்ப பாரு இந்த குக்கிங் பண்றது பகல்லையோட முடிச்சுக்கிட்டா ஓகே. ஆனா இந்த நைட் டைம் வந்து கிச்சன்ல வேலை பாக்குறதுனாலே செம்ம காண்டாகுது. இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம தானே பண்ணி ஆகணும். அப்புறமா கொஞ்சம் ஈவினிங்கே பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருந்தேன். சடனா எங்களுக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி அங்க போயிட்டு வரதும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி டீ காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் வேலை பார்க்கலான்னு அப்படியே உட்கார்ந்து டைம் இப்போ 8 மணி ஆச்சு. இப்பதான் கிச்சன்ல வந்து வேலை பார்க்கலாம்னு வந்தேன். பசங்க எப்படியும் சாப்பிடறதுக்கு ஒரு 8:30 9 மணி ஆகும். அதுக்குள்ளாடி நம்ம குக்கர்ல தானே பண்றோம், டக்குன்னு முடிச்சிடலாமேன்னு வந்தேன். சரி வரவுதான் வந்தோம். நம்ம ஒரு பேசிக்கிட்டே ஒரு வீடியோ மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு குக்கிங் பண்ணிட்டா அது கரெக்டா முடிஞ்சிருமேன்னு பாக்குறேன். எனக்கு இந்த குக்கர் சவுண்ட் உச்சுன்னு பக்கத்துல இருந்து வரனால போக்கஸ் எல்லாம் அங்கதான் இருக்குது. ஏன்னா சடன்னா இவ்வளவுதான் வாழ்ந்திருக்கேன் பேரு. ஆனா இந்த குக்கர் எல்லாம் டக்குன்னு உசு போட்டு அப்படியே ஒரு சவுண்ட் வரல, பயந்துருவேன். அதுக்குதான் உங்ககிட்ட பேசணும் பயந்துகிட்டே பேசிட்டு இருக்கேன். வந்து குக்கர் சவுண்ட் வருமான்னு பயந்துட்டே பேசிட்டு இருக்கேன். வந்து ஒரு 2 விசில் வந்துருச்சுன்னா ரைஸ் ரெடி ஆயிடும். சரி ஒரு விசில் வந்துச்சு, இன்னொரு விசிலுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா டைம் போயிடும். அப்புறம் பசங்க பசிக்குதுன்னு வந்து நிப்பாங்க. அதனால படப்படன்னு நம்மளோட குக்கிங்க பண்ணலாமேன்னு வந்தேன். இந்த ஒரு விசில் வந்துடுச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு வேலையை பார்க்கலாம்னு பார்த்தா விசில் வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் ஆச்சுல, அதனால ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆனியன் கட் பண்ணும்போது கண்ணீர் வருமே, அதுதான் நம்மளால தாங்கிக்க முடியாது. இருந்தாலும் என்ன பண்றது, நைட் டைம் சமைச்சுதானே ஆகணும். இந்த நைஃப பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்தி வந்து எங்க அப்பா வந்து நான் கல்யாணம் ஆகி வந்த டைம்ல எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, இன்னும் ஷார்ப்பா இருக்குது. நேத்து கூட என் கைய கட் பண்ணி விட்டுடுச்சு, தெரியுதா கேமரால? அதெல்லாம் கட் பண்ணி விட்டுச்சுட்டு கொஞ்சம் பிளட் எல்லாம் நேத்து பார்க்க வச்சுட்டு இந்த கத்தி. இருந்தாலும் இந்த கத்தியை தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா இதுதான் நல்லா ஷார்ப்பா இருக்கும். இப்படி கடன்னு வெங்காயம் கட் பண்ணிடலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து கட் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நேத்தே கை கட் ஆயிடுச்சு, இன்னைக்கும் திருப்பியும் கை கட் ஆயிடுச்சுன்னா நம்மளால வலியை தாங்க முடியாது. சரி ஓகே, நம்ம வந்து ஆனியனை கடன்னு கட் பண்ணிட்டு ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 வெங்காயத்துல ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்றேன். மிச்சம் இல்ல ஒரு முழு வெங்காயமும் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்றேன். மிச்சத்தை வந்து நம்ம மிக்சியில போட்டு நான் அரைச்சி எடுக்க போறேன். ஏன்னா நமக்கு கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். அதுக்கு வந்து ஒரு வெங்காயமும் 2 தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அந்த கிரேவி பண்ண போறேன். இது குக்கிங் வீடியோ கிடையாது, நான் நைட்டு என்ன குக் பண்றேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ, ஓகேங்களா? அப்பப்ப வேணா இடையில நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இடையில சில பல சம்பவங்களால கேப்சர் பண்ண முடியல. நான் வந்து அந்த பிட்வீன் கேப்ல என்ன பண்ணிட்டேன்னா, குக்கர்ல வந்து கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்ப வந்து கொஞ்சம் பெப்பரு, ஒரு தக்காளி, அப்புறமா 1.5 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து என்ன பண்ண
மிக்ஸில போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து குக்கர்ல போட்டு நல்லா வேக விட்டுருக்கேன். அது நல்லா வெந்ததும் அதுல கொஞ்சமா ஒரு டீஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அதோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 8:30 கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்ச பார்த்தா 8:45 ஆயிடுச்சு. டைம் பாத்தீங்களா, டைம் 8:45 ஆயிடுச்சு. நான் வந்து டைம் எனக்கு கொஞ்சம் கண்ணுல கொஞ்சம் இஷ்யூ இருக்கனால கிச்சன்ல இருந்து ஹால்ல இருக்க டைம் பார்த்தா தெரியாது. அதனால ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கிச்சன்லயே ஒரு கிளாக்க மாட்டிட்டேன். கண் பார்வை கொஞ்சம் அப்படி இருக்கனால தெரியாது. அதனால கிச்சன்ல ஒரு கிளாக்க மாட்டிட்டு டைம் இங்கேருந்து பார்த்தா நமக்கு அந்த நேரம் போய் கண்ணாடி தேடிட்டு இருக்க வேண்டாம். இங்க பக்கத்துல என்ன கிளாக்க பார்த்து டைம் பார்த்துக்கலாம். அதனாலயே இங்க ஒரு கிளாக்க மாட்டிட்டோம். மணி 8:45 ஆயிடுச்சு. இன்னும் கிரேவி நான் ரெடி பண்ணல. கொஞ்சம் ஹரிபரியா பண்ணலாம். நம்ம ஒரு பிளான் போட்டா ப்ரீ பிளானா பண்ணணும். இடையில வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆயிடும். சரி, கொஞ்சம் ஹரிபரியா பண்ணிடும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிருக்கும். இந்த டைம்ல வந்து நான் சொன்னேன்ல அந்த சீடு, இதோட நேம் தெரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த சீடை வந்து நான் குக்கர்ல போடுறேன். எங்க அத்தை கிட்ட கேட்டா அவங்களே சொல்லிடுவாங்க, உங்ககிட்ட கேட்டிருக்க பாத்துக்கலாம். ஒரு பீன்ஸ், ஒரு இந்த பட்டாணி மாதிரி இருக்கும், அந்த பெரிய பெரிய சைஸா இருக்கும். அதை வந்து கிளீன் பண்ணி இங்க வந்துதான் நான் இந்த மாதிரி சீடெல்லாம் பார்த்து அதுல குக் பண்றதுக்கும் கத்துக்கிட்டேன். இதை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கன் மசாலா இதுலயே வந்து நான் பெப்பரு பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா காரம் நம்மளுக்கு அவ்வளவா தேவைப்படாது. சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் தனியா போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு சிக்கனையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு குக்கரை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. ஓகே, நான் கொஞ்சம் டைம் ஆச்சு, அதனால கொஞ்சம் நான் சீக்கிரமாவே பண்ணணும். நம்ம வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா உங்களை பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட வேண்டிய மசாலா எல்லாம் இதுக்குள்ள போட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விடலாம். விட்டுட்டு நம்ம கிரேவிக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அவ்வளவு தண்ணியை போட்டுட்டு ஒரு குக்கர்ல ஒரு 2 விசில் வச்சு எடுத்தா போதும். ஏன்னா சிக்கன் டக்குன்னு வெந்துடும். அதனால 2 விசில் வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டா நம்மளோட டின்னருக்கான சிக்கன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எவ்வளோ மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப எவ்வளோ மணிக்கு முடிக்க வந்திருக்கிறேன். இன்னும் இடையில பசங்க வந்தாங்க, அவங்கள கவனிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அப்புறமா நான் சாப்பிட போலான்னு இருந்தப்போ சரி எனக்கு நைட்டுக்கு சரி இந்த குழம்பெல்லாம் இருக்கே, தோசை ஊற்றி சாப்பிடலான்னு தோசை ஊட்ட வந்து லாஸ்ட் தோசை 2 தோசை ஊற்றி நமக்கு மட்டும் தோசை சாப்பிடலான்னு. அவங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது, பசங்களுக்கு நைட்டு தோசை தான் பிடிக்கும். பட் ரைஸ் இருக்கிறதால அவங்களுக்கு ரைஸ் கொடுத்துட்டேன். நான் எனக்கு மட்டும் ஒரு 2 தோசை ஊற்றுறதா மாவு இருந்துச்சு, நான் 2 தோசை ஊற்றிக்கிட்டேன். அப்புறமா குழம்பு ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தூங்க வேண்டியதான். இப்பவே நல்லா தூக்கமா வருது, சரி கொஞ்சம் சாப்பிட்டு போய் தூங்கலான்னு அப்படியே தோசை ஊற்றுறதுக்கு வந்தேன். ஓகே, நான் பண்ண குழம்பு கடைசி உங்களுக்கு காமிக்கவே இல்லைல்ல. என்னமோ குழம்பு ஃபுல்லா காமிக்கலான்னு பார்த்தா இடையில நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஏதோ மீறி கடைசியில குழம்பு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு பசங்க தூங்குறதுக்கு உள்ள போனாங்க. ஆனா உள்ள தூங்காம அரட்டடிச்சிட்டு இருக்காங்க. நான் வான் பண்ணேன், நாளைக்கு வந்து செகண்ட் பாப்பாக்கு வந்து 2வது ஆலியாவுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க. ஆல்ஃபிக்கு நாளைக்கு ரைட்டிங் எக்ஸாம் இருக்கு. அவங்களுக்கு 10 o'clock தான். ஆமா, 10 o'clock எக்ஸாம். 10க்கா 11க்கா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால கொஞ்சம் லேட்டா இருந்திருக்காங்க. அதனால மம்மி நாளைக்கு ஸ்கூல் லீவ் தானே, நான் லேட்டா இருந்திருக்கேன். ஆல்ஃபியானா மம்மி எனக்கு 10 o'clock போன போதும் நான் கொஞ்சம் லேட்டா தூங்குறேன். 2 பேரும் கலந்து எடுத்தே இருக்காங்க. வந்து இப்ப நான் வரதுக்கு முன்னாடி 2 பேரும் தூங்கிக்கணும்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தேன். எனக்கு நல்ல தூக்கம் கண்ணு இருக்குது. சரி, நம்ம தோசை ஊத்திருக்கிற தோசைக்கு குழம்பு ஊத்திக்கிட்டு நம்ம டெஸ்ட் பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு சாப்பிட உட்காந்துச்சு. 2 தோசை. இது வந்து மட்டன் கிரேவி சொன்னல, அது கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். இது சிக்கன் குழம்புல சிக்கன் பீஸ் எடுத்துக்கல, வெறும் சால்னா மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதையும் முடிச்சுட்டு போய் படுத்துவங்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்படியே அமைதியா இருக்குது, அதெல்லாம் மெதுவாக பேசிட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் பேசி பார்க்கலாம். சிக்கன் குழம்புல இந்த மட்டன் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கனால நல்லா இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு அமைதியான சூழ்நிலை உட்காந்து பாக்குறத சொல்லி தானே. அவங்க சவுண்டு கேட்கல, 2 பேரும் தூங்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்டு கடற்கரை சாப்பிட்டு கொஞ்சம்
தோசை ஊத்துல பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் கழுவிட்டு போய் தூங்க வேண்டியதான். கரெக்டா 8 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். சாப்பிட்டு டைமுக்குள்ள வேணாம். அப்ப எங்க அம்மா இந்த வீடியோ பாத்துக்கிட்டே எனக்கு திட்டுவாங்க, அதனால நான் இப்ப டைமுக்குள்ள சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கிற எல்லா வீடியோஸ் எடுக்கலாம்னு எனக்கு பாருங்க, இடையில ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ். இப்ப கூட பாருங்க கேமரா பார்த்து பேசுறேன், உங்களையே பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் குழம்பு பண்ண போய் அது குழம்புல இடையில என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. கடைசியில் சரி பசங்க சாப்பிட்ட ரியாக்ஷன் யாரும் பார்க்கலாம்னு பார்த்தா அந்த வீடியோ எடுக்க முடியல. எந்த வீடியோவும் ஒழுங்கு எடுக்க முடியாம வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போக போக நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம், பார்த்து நல்லபடியா முடிச்சுடலாம், நல்லபடியா ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய், குட் நைட். இந்த வீடியோ நீங்க எவ்வளவு மணிக்கு பாக்குறீங்கன்னு தெரியல, அதனால நான் குட் நைட் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.